தஞ்சை மாவட்டம் ஆண்டிக்காடு பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து வருகிறது. தொடர்ந்து தஞ்சையில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆண்டிக்காடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. முத்துப்பழமதி, ஏற்கனவே மல்லிப்பட்டினம் பகுதியில் கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. அது தொடர்ந்து மீனவர்களை எப்படி பாதிக்கிறது என்பது குறித்தான விவரங்களை வழங்கினீங்க. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? என்ன விவரம்? கார்த்திகா, பாதுகாப்பு இல்லை, பாவம் மேடம். இந்த பெரியவர் இருக்கார்ல, இவர் ஒரு வார காலமாக அந்த தண்ணிக்குள்ள தான் இருக்காரு. அந்த வீடை பாருங்களேன், அந்த வீடு தண்ணிக்குள்ள முழுமையா மூழ்கி இருக்கு. இது ஆண்டிக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட காசியப்பா தெரு. இந்த வீட்டில தான் இவர் உங்க மனைவியும் ஒரு வாரமா பரிதவிச்சு வர்றாங்க. இந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, இந்த வீதியிலே பாத்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இது போல மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, இந்த 2 ஊராட்சிகள் அடுத்தடுத்து வருது. இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டுறாருல, இந்த சாலை முழுவதும் தண்ணியில தேங்கி இருக்கு. இந்த பக்கம் சரவேந்திர ராஜர் பட்டினம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்டிக்காடு ஊராட்சி. இப்ப இந்த 2 ஊராட்சிக்கு உட்பட்டு இந்த பகுதி அமைஞ்சிருக்கிறதால 2 ஊராட்சி மக்கள் எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மழைக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு மழை காலகட்டத்திலுமே இந்த பகுதி மக்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் பாதிக்கப்படுறோம். 50க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணிக்குள்ள மூழ்கிறது அப்படின்னு வேதனையோடு குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து கூட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, கேட்போம். நீங்க ஒவ்வொரு மழை காலகட்டத்திலும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுறீங்க? இப்ப ஒரு வாரமா அந்த பெரியவர் தண்ணிக்குள்ள இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இப்ப இந்த வீட்டுக்காரங்க தண்ணிக்குள்ள இருக்காங்க. ஒரு 20-30 வீடு நம்மளே பார்க்க முடிஞ்சுச்சு. ஒட்டுமொத்த பாதிப்புக்கு காரணம் என்ன? இதுக்கு ஒரு அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சீங்களா? இதுக்கு எப்போது விடிவுகாலம் பிறக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இதுவரை நிரந்தர தீர்வு இல்லை. ஆண்டிக்காடு ஊராட்சி, சரமேனா ஊராட்சி 2 ஊராட்சியும் வர்றதுனால உங்களை கேட்டா அவங்கங்கிறாங்க. அவங்கள கேட்ட ஓட்டு ஃபுல்லா சரமேனா ஊராட்சிக்கு போடுறோம், வரி ஃபுல்லா ஆண்டிக்காடு ஊராட்சி. இப்ப 2 பேருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. வருஷம் ஃபுல்லா இதுதான். 20 வருஷம் முன்னாடி நாகராஜன் ஆண்டிக்காடு ஒரு ஊராட்சி தலைவர் இருந்தாரு. அவர் மட்டும்தான் எங்களுக்கு மழை நேரத்தில் வடிகால் வெட்டி விடுவாங்க. இப்ப யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு வாரமா இதுதான். இந்த நிலைமை எவ்வளவு நீடிக்கும்னு தெரியாது. 2 ஊராட்சியுமே அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ பாம்பு பூச்சியெல்லாம் வந்துச்சுங்கிறாங்க. அப்ப மக்களோட பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது குறித்து அரசோட கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? எத்தனை நாளைக்கு தான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும்? இப்ப சில பேர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? அவங்க பார்த்தாங்க, அவங்க சொந்த வீட்டு பல வீட்டு இருக்கு, தெருவுக்கு போயிட்டாங்க. ஆனா இது என்னதாக்க பாம்பு பூச்சி கணக்கு இது சரியா கான் கட்டியிருந்தாக்க தண்ணி நிக்காது. இது கான் 2 பஞ்சாயத்துக்கு கான் கட்டுறதுதான் தண்ணி தேர்ந்து நிக்குது. இதுல சொல்ல போனாக்க இந்த வட்டத்தை பார்த்தாக்க குறைஞ்ச பார்த்தா 200 வீடு இருக்கு இந்த ரவுண்டிங்ல. அந்த 200 வீட்டுக்குள்ள தண்ணி தான் நாங்கள் ஆண்டியார் பஞ்சாயத்துல தவிச்சிட்டு இருக்கோம். இது 25 வருஷம் காலங்கால மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றது எங்கன்னு தெரியாது. இது நாங்க எல்லாத்தையும் கோரிக்கை வச்சுக்கோம், பெருசந்த கோரிக்கை வச்சுக்கோம், மாவட்ட கவுன்சிலர் வச்சுக்கோம், எம்எல்ஏ வச்சுக்கோம். இதுவரைக்கும் எம்எல்ஏ இந்த மழை பெஞ்சு எட்டி பார்க்க கிடையாது. எங்க இந்த 3 காலங்களும் எம்எல்ஏ காலம் முடிஞ்சு வச்சு பெருசந்த காலம் 5 வருஷம் முடிய போகுது. இன்னுமா யார் வரப்போன்னு தெரியல. இன்னுமா வர காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னுமா வர அதிகாரிகள் இந்த கான் பணி தரணும் கேட்டுருக்கோம். கார்த்திகா, இந்த மக்கள் வேதனையோட சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த மழைக்காக மட்டும் இந்த தண்ணி வரல, ஒவ்வொரு மழை காலகட்டத்தில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2 ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி அமைஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனை சொல்றாங்க. மழைநீர் கால்வாய் அமைச்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு தீர்வு அமையும். ஆனால் உடனடியாக அரசும் அதிகாரிகளும் இந்த பகுதிகளை ஆய்வு செய்யணும். ஏன்னா நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் கலந்து வீடுகளுக்குள்ள முழுமையா சூழ்ந்து இருக்கு. அவங்களுக்கு முதலுதவி, பால், குடிநீர், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனே வழங்கணும், தடையின்றி கிடைக்கணும். இவங்களை முதல்ல இங்கேருந்து அப்புறப்படுத்துறது நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த பெரியவரெல்லாம் ஒரு வார காலமா இருக்காரு. தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையினர் உடனடியாக இவங்களை ஆய்வு செஞ்சு இவங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஒரு வாரமாக அங்கு மழைநீருக்கு இடையே வசித்து வருகிறார்கள். அவர்களை அங்கிருந்து முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே முதல் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கமைக்கு நன்றி. தொடர்ந்து மழை தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வங்கக்கடல்ல புயல் உருவாக போகுது.